ராவணன் தசகிரீவனாக அறியப்பட்ட ஒரு மாமேதை அசுர அரசின் பேரரசராக இருந்தவர். இராவணன் சிவபக்தராக பெயர் பெற்றதோடு தன்னுடைய ஞானம் மற்றும் கலைகளின் மேன்மைக்காகவும் அறியப்பட்டார். சிவபெருமானின் ஆசியினால் பெற்றிருந்த சக்திகள் அவரை தோற்கடிக்க முடியாதவராக மாற்றின. ஒருமுறை ராவணன் சிவனை வணங்க ஆத்மலிங்கம் பெற விரும்பினார். கடுமையான தவத்தின் மூலம் அதனை பெற்றார். ஆனால் அதனை தனது சமூகம் நலமுடன் வாழ்வதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தார். இதன் மூலம் அவரின் ஆட்சியில் கலை, அறிவியல் மற்றும் ஆன்மீக வளம் மாபெரும் அளவில் வளர்ந்தது. ஆனால் இராவணன் தனது அகங்காரத்தினால் மெல்ல மெல்ல வீழ்ச்சி அடைந்தார். சீதையை கடத்தும் போது அவர் தனது தெய்வீக பண்புகளை மறந்து பெண் மோகத்தால் பாதிக்கப்பட்டார். ராமருடன் ஏற்பட்ட போர் ராவணனின் பல தகுதிகளையும் அர்ப்பணிப்பையும் வெளிக்கொணர்ந்தது. அவர் தன் மரணத்தை ஏற்கும் முன் ராமரிடம் தனது வாழ்க்கையின் அர்த்தத்தை விளக்கி ஒரு உண்மையான தத்துவஞானியாக தனது பெயரை பதித்தார். ராவணன் ஒரு போர் வீரராக மட்டுமல்லாது புலமைமிக்க அரசராகவும் மனித குலத்தின் பல பரிமாணங்களை வெளிக்காட்டியவராகவும் நீடித்து வாழ்ந்தார்.